பிக் பாஸ் சீசன் 8 ஃபேமான பவித்ரா மற்றும் ராயன் 2 பேரும் சேர்ந்து ரீசெண்டாக பருவதமலைக்கு வந்து ஒரு ட்ரிப்பாக போயிருந்தாங்க. நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வந்து போயிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பவித்ரா ஜனனியோட பர்த்டேயில் கூட பார்த்திங்கன்னா ராயன் செலிப்ரேட் பண்ணியிருந்தார் அவங்க கூட சேர்ந்து. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போது ராயன் நிறைய ஷேர் பண்ணியிருந்தார், அவரோட நேச்சர் எப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் பவித்ராவோட வந்து கனெக்ட் ஆக முடியாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணி பேசுகிற பர்சன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டேரெக்டாக போய் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிற பர்சன் தான். ஆனால் பவித்ராவுக்கு ஒரே ஃப்ரெண்டாக இருக்காங்க போல், அவங்களோட நான் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், அவங்க வெளியே வந்து பழகுற மாதிரியான பர்சன் இல்லை போலன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜனனி கூட சேர்ந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதாகட்டும், இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைமில் வந்து அந்த இதில் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அங்கேருந்து சில அழகான மொமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 2 பேரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்லோப்பான ஒரு ரீஜனில் ராயன் இறங்குறத பவித்ரா தான் கேப்சர் பண்ணியும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பருவதமலைக்கு போன எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அது மாதிரி ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே பருவதமலை சூஸ் பண்ணி போவாங்க. அப்படி தான் அதுவும் ஃப்ரெண்ட்ஸாக போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி தான் ராயன் மற்றும் பவித்ரா ஜனனி 2 பேரும் சேர்ந்து போயிருந்தால் அந்த அழகான சில மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அங்கே சரௌண்டிங்ஸில் இருந்த அழகான இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் காமிச்சு அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. ராயன் வந்து ரீசெண்டாக தான் அவரோட மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவிக்கு மொத்த பிக் பாஸ் சீசன் 8 டீம் வந்து போயிருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டே இது பார்த்துருந்தாங்க. நல்ல ரிவ்யூஸும் வந்தது. ராயனுக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா சீரியல்லேருந்தே நல்ல ஃபேன் பேஸ் உண்டு. பனி விழும் மலர்வனம் சீரியல் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் அது குவிட் பண்ணிட்டாரு. இப்போ தொடர்ந்து மூவிஸ்லையும் மற்ற இதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா ஜனனி நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஈரமான ரோஜாவே சீரியல் தான் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 8 வந்ததுக்கப்புறம் அவங்களோட நேச்சர் என்ன, அவங்களோட கேரக்டர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. ரொம்பவே சைலண்ட்டாக இருந்த இவங்க லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மெயினாக அந்த டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க பவித்ரா ஜனனி. அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ். இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் வந்து சம்யுக்தா. எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8லையும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சில அழகான மொமெண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணது ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.